ஹாப்பி பர்த்டே மருமகன். மருமகன் அவங்களுக்கு நீங்க சொல்லல. ஹாப்பி பர்த்டேயா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கடுக்கா முனையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி தம்பி, ஏன்னா 8 வயசு தம்பிக்கு தான் வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம். தானே அந்த ஓட்ட போகும் பாருங்க, அப்படி வல்ல வந்து நீ போன் கை கூட கேட்டு இருந்த பக்கத்தில் உண்மை சொல்லு, போய் சொல்லக்கூடாதா? ஓ அப்படி விதிஷாண்டு இல்லையா? விதிஷாண்டு எங்க இருக்காங்க? என்னது கைச்சேன் பிடிச்சிருக்கா தம்பிக்கு? ஓகே படியா கண்ணத்துல வந்து பாருங்க. என்ன ஆரோக்கிய சக்கில் சரியோ இப்ப கிட்ட வாங்க. இப்ப பாருங்க கண்ணத்துல வந்து பாருங்க. என்னது மோதிரம் பிடிச்சிருக்கா? சரிங்களா? 1 2 3 ஸ்டார்ட். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Rohidan, happy birthday to you. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக நாங்கள் எந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் அம்பலாந்துறை. ஏன்னா அம்பலாந்துறை பாதைக்கு போகிற வழியில் என்ன இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கடுக்கா முனையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி தம்பி, ஏன்னா 8 வயசு தம்பிக்கு தான் வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம். யாரெல்லாம் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட்டுன்னு. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட அப்பா குவைட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா நம்ம வந்து எனக்கு வந்து கோல் எடுத்து என்னை வந்து தொடர்பு கொண்டவங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு குவைட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா நம்ம வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. அதாவது இன்றைய தினம் வந்து தம்பிக்கு வந்து பிறந்தநாள் இருக்குது, நம்ம அழகான முறையில் வந்து சர்ப்ரைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதான் நான் நினைக்கிறேன் வந்து நிறைய பெருமதியான கிஃப்ட்டுகள் நிறைய இருக்குது இதுக்குள்ளே. என்ன கொஞ்சம் அதுக்குடைய விலையில் வந்துருக்கக்கூடிய கிஃப்ட்டுகள் வந்து நிறைய இருக்குது. கிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க வந்து ஒன்றையும் காலில் ஒரு கேக் டெக்கரேஷன் கேக்கும் அடுத்து வந்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த டிக்கிக்குள்ளே வந்து தம்பிக்கான சைக்கிள் இருக்குது. என்ன அதாவது பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு ஒரு 20 இன்ச்சில் வந்து ஒரு மவுண்டன் சைக்கிள் இருக்குது ப்ளூ கலரில். அதை அங்கே எடுக்கக்குள்ளே வந்து பார்க்கலாம். கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சுருக்கோம் டிக்கிக்குள்ளே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு தங்க மோதிரம். சரியோ? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தங்க கைச்செயின். என்ன அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உடுப்பு, தம்பிக்கான உடுப்புகள்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மப்பா என்ன அவங்களுடைய அக்காக்கள் அவங்களுடைய அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நிறைய கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இப்போ கைச்செயின் மோதிரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கைச்செயின் மோதிரம் உடுப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுடைய அம்மாக்கள் அங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நாங்கள் சாக்லேட் பாஸ்கெட், அடுத்து வந்து கேக் டெக்கரேஷன், இது அடுத்து வந்து ஒரு சைக்கிள் வந்து உள்ளுக்கு இருக்குது. இவ்வளவுதான் நாங்கள் கொண்டு போகக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய மருமகனும் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து மருமகள் வரல, மருமகனும் தான் வந்திருக்கோம். மருமகன் நாங்கள் போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 2-3 நாளாக வந்து வரல, ஆர்டர் வந்து நாங்கள் போகல. காரணம் பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு ஒரு சில வேலைகள் காரணமாக வந்து போக முடியாமல் போச்சு. அப்போ பார்த்தீங்க சொன்னால் இன்றிலிருந்து சிறப்பான முறையில் வந்து எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி ஆர்டர்லாம் வந்து என்ன செய்து கொடுக்கப்படும். இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு நீங்களும் வந்து சர்ப்ரைஸ் செய்யணும், நீங்களும் வந்து அன்புக்குரிய அந்த பரிசுகளை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 076 83 49 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு வடிவா அவங்களோட வீட்டுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸை வந்து செய்து கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மருமகன் வாங்க. ஓகே, மருமகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சரியான மழையாக இருக்குண்ணே. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து 2 சர்ப்ரைஸ் டெலிவரி ஆர்டர் இருக்குண்ணே. இந்த 2 ஆர்டர்களையும் வந்து நாங்கள் சிறப்பான முறையில் முடிக்கணும். எங்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பயங்கரமான மழை. ஏன்னா இது நாங்கள் காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு செய்ய வேண்டியது. ஏன் இவ்வளோ லேட்? அதாவது 11 மணியாக பாருங்கள் 10:56. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொன்னால் வந்துட்டு இந்த மழை காரணமாக தான்.
இப்போ சில வேளை நாங்கள் அங்கே போய் சேர்ற நேரமும் வந்து மழை வந்து வரலாம், சில டைம் லேட் ஆகலாம். என்ன நடக்குன்னு தெரியல. மரமன் போமா, அப்போ இன்றைக்கு வந்து ஒரு கலக்கொண்டு கலக்குறோமேனே. ஆ ஓகே, என்ன விட கடும் உற்சாகமாக இருக்கிறாங்க இப்போ அவர். சரியோ சரி, ஓகே. இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். வெளிக்கிட்டு அங்கே போயிட்டு என்ன மாதிரி வந்து சர்ப்ரைஸ் வந்து செய்ய கொண்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் வந்து அவங்களுடைய வீட்டு நம்பர் வந்து அனுப்பியிருந்தவனா கழிச்சிருந்தேன். இப்போ நான் வந்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு இடையில் அவங்க தரக்கூடிய அந்த பொருட்களை வாங்கிட்டு அந்த தம்பிக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து செய்யணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க அங்கே போயிட்டு தம்பிக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்யலாம். என்ன மாதிரி அவங்களுடைய வீடெல்லாம் கண்டுபிடிச்சி போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் விவரமாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கண்ணே. சைடில் வந்து இனி வந்து வேளாண்மை செய்வாங்கண்ணே. இன்னும் கொஞ்சம் மழை அடிக்க முடியலாம் தாண்டுட்டா பாய். இந்த மேலே இருக்கிறார்கள் வருதானே? இந்த மேலே இருக்கிறார்கள் இன்னைக்கு வருவாங்க. ஓகே, நாங்கள் இப்போ எந்த பக்கம் ஏன் போகிறோம்னு சொன்னால் வந்து காரை போயிட்டு அங்கே போயிட்டு வெட்டிட்டு வரணுமே. அதான் வந்து அம்பலாந்துறை பாதை. ஏன்னா எனக்கு கொஞ்சமாக உடல்நிலை கொஞ்சமாக சரியில்லை. எனக்கு நிறைய இல்லை, கொஞ்சமாக சரியில்லை. ஓகே, இதான் தொங்கல். இதில் தாண்டி போனால் அங்கே போகலாம். அப்படி காதில் வேணாங்கால குறுக்கல் மடம் வேற. அதாவது ஏனையன் ரோட்டு போகலாம் டக்குன்னு. எத்தனை கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதுன்னு இதில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடும். எனக்கு பாதையில் போயிருக்கணும். இப்படி பயம் வருவான் அந்த லெவலாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தண்ணியில் நீச்சலாம் நீச்சல் கொஞ்சம் தெரியுமன்றபடியால் அதனால் பயப்படுத்தவில்லை. பாருங்க மக்களே, இந்த இயற்கை அழகு எப்படி சொல்லிட்டு மழை மேகம் இருட்டி இருக்குன்னு. இது காணல் மலை அல்ல, காதல் மலை. தெரியுமா ரேடியோவில் போவோம் அந்த ஒரு பாட்டு இருக்கு. திருடுகிறாய் திருடுகிறாய் திருடுகிறாய். மாடுகள் அம்பா கூட நாங்கள் ஏற்கனவே சொன்னோமா வந்து நீங்கள் திருவோணமலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மான்கள் அதிகமாக திட்டத்தை பார்க்கலாம். மன்னாருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கழுதைகள் அதிகமாக திட்டத்தை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் மட்டக்களப்புக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மாடுகள் அதிக அளவில் திட்ட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொன்று அதிக அளவில் வந்து காணப்படும். மட்டக்களப்பில் மானை காணலாமா? இல்லை. கழுதையை காணலாமா? ஆனா தெரியுமா, மாடே எல்லா இடத்தையும் காணலாம். நாங்கள் அம்பலாந்துறையிலிருந்து போயிட்டு அந்த அதுலேருந்து கொக்கட்டிச்சோலைக்கு போகிற வழியில் நேருக்கும் போனோம்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் வந்து கடுக்காமனை வரும். இந்த வழியால் போக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரோட்லேயே நீங்கள் குளங்கள் ஆறுகள் இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். இப்போ சரிப்படுத்தாங்கன்னு கேள்விப்படும். அப்படியா? இல்லை என்ன அதுக்கு அண்டுரைப்பு நோமலா மண் போட்டிச்சாங்கண்ணே. அங்கே இருந்து கொக்கட்டிச்சோலை செட்டில் இருந்து கொஞ்சம் செஞ்சு வராங்க. ஆட்டோ இறங்கும் போது கடும் பள்ளத்துக்குள்ள பேஞ்சு போயிடா போய் மழையும் தானே பள்ளமாக கிடக்கு. அதெல்லாம் நாங்கள் முன்னுதாண்டா ஒரு பள்ளம் ஒன்று பெரிய பள்ளம் உண்டு. ரோட்டை குத்தி 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 நம்மளால பிரேம் மறந்துது. நான் அன்றைக்கு இப்போ சொன்ன சாக்லேட் பாஸ்கெட் சரியோ, அடுத்து டெக்கரேஷன் கேக், அடுத்த ஒரு சைக்கிள், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பிரேம் ஒன்று இருக்கு. அழகான பிரேம் ஒன்று அவருக்கு. அதாவது சின்ன வயசுலேருந்து அது பிறந்ததுலேருந்து அவர் அப்படி வந்திருக்கா வளர்ந்துருக்கு. அவரை வளர்ச்சியை காட்டக்கூடிய மாதிரி இது ஒன்று இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அதிகம். அதாவது நம்மளோட தம்பி சனோட வீட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு வந்து குடி விடுறாங்க. ஆனால் பாவியுமே நம்மகிட்ட மறைத்தாரா வீடு குடி ஊருன்றது. இப்போ காலையில் ஏற்றப்பலாம் சொல்கிறான்டா இன்றைக்கு வீடு குடி ஊருன்னு இருக்குது. அவன் சொல்கிறான்டா என்கிட்ட சொன்னா வந்துட்டு நான் ஏதோ ஃபோன் கேட்டுருந்தேன். நான் விலகலையா வேண்டாம்
நாங்கள் போய் கொண்டு ரோட்டெல்லாம் சரியான பள்ளம், பயங்கரமான பள்ளம் விடலாம். ஆனால் அது ஒரு கொக்கட்டி சொல்லி போகக்கூடிய ஒரு வழி நடா, அதெல்லாம் வந்து திருத்த உண்டாப்பா உண்மைக்கும். ஆ இந்த பள்ளத்தை பார்த்து போனேன், எப்படிலாம் தண்ணி கிடைக்கும் இதானே அந்த பள்ளம் தானே, ஓட்ட ஓட்ட இருக்கு. அந்த ஓட்ட போகும் பாருங்க அப்படி பள்ளம் வந்து. அதெல்லாம் போகணும். ஏன்னா ஓட்டோக்காரா கிழிஞ்சு ஓட்டிட்டு பழைய இருக்கு இந்த ரோட்டில் அவ்வளோங்கயா, எவ்வளோ இந்த பள்ளம் இருக்குன்றது. இந்த போட்டோட வரணும். ஆ போட் கொண்டு இப்போ ஒரு டிராக்டர் ஒன்று வந்துக்கிறேன், நான் பார்த்தேன் தெரியுமா, முன்னுக்கு போட் மாதிரி இருக்கு, உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு. யாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்திக்காங்க நினைக்கிறேன். இந்த பார்த்து முன்னுக்கு போட்டு இதுமா இருக்கும். கீழே வந்து பட்டி இருக்காது. இப்போ தொம்பலுக்குள்ள இப்போ உழவடிக்கணும் வெள்ளாமை விதைக்கிறதுக்குன்னா அது அந்த தண்ணியில மிதந்து போகும். இதால போயிட்டா ஒரு கோவில் ஒன்று வருமா, கோவில் கிட்ட ஒரு நகைக்கடை ஒன்று இருக்காம், சைக்கிள் கடை ஒன்று இருக்காம் பாரு. பார்த்துக்கல ஓடி போமனே அம்பளவு காணிதுமா கடக்கவனுக்கு வந்துமா சரி. அந்த கோயில் அந்த வருது. அக்கா என்னடி சொன்னால் இப்ப நாங்க அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் அக்கா. முத்துலட்சுமி நகைக்கடை. ஓகே எவ்வளவு நினைக்காரு அப்பா? அப்பா என்னோட கண்டுபிடிக்கிறாங்க. அப்பா அந்த சந்தில நிப்பாரு அந்த காங்கிரஸ் ரோட்டுக்கு தானே. ஓ ஆளை எப்படி நிப்பாரு? அவரு ஸ்கூட்டில வராரு தம்பி, அவர் நிப்பாரு. ஸ்கூட்டில என்ன தெரியா வாரீங்க? நாங்க ஒரு வெள்ளை கலர் கார் அக்கா. சரி அப்பா சொல்லிட்டேனே அப்பா தெரியும். ஓகே 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 ஓகே. அந்த மோதிரம் கைச்சையில அங்க வச்சுக்கீல். ஓ அந்த அப்பாட்ட குடுத்துட்டேன், அதுல அப்பாட்ட அந்த ஓகே. தம்பி தம்பி எங்க நிக்கிறான்? தம்பி வீட்டை அனுப்பிக்கிறான் தம்பி. பக்கத்துல நிக்கிறானா? சரியா விளங்கல. இல்ல தம்பி பக்கத்துல இல்லையா, தூரத்தை நிக்க நான் சொல்லி வைக்கணையா. ஓகே ஓகே ஓகே. ஓமா என்ன சொன்னாரு கூட கதைக்க மாட்டாரு தம்பி. ஓகே. அங்க ஏற்கனவே படியில போனாங்க துப்புரா கையில கொஞ்சம் இவர் கொஞ்சம் கொஞ்சம் கதைப்பாருயா வெக்கம் கூட போல. ஓம் தம்பி அந்த ஒரு கருப்பு கலர் ஸ்கூட்டியா? ஓமையோ. ஓகே ஓகே ஓகே. இந்த நிக்கிறாரு டியோ வைக்கொண்டு ஓமம் அவர் ஓடி தருவாரு என்ன? ஓம் அவர் ஓடி தருவாரு, அவர் அப்பா நம்ம ஐயா. அப்பா ஓகே ஓகே ஓகே. ஐயா வாங்க வாங்க ஐயா. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு காருக்குள்ள ஒரு படி நம்ம மடியில மீன் தொட்டிலே தொட்டி கடவுளே சரி ஓகே. மெல்ல கொண்டு வரல எதுக்கு மூடிட்டியாடா? மூடி இல்லை எனக்கு, அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அவங்க பக்கத்துல ஒன்று வச்சு பண்ணலாம், பக்கத்துல ஒன்று வச்சிருக்க ஈஸியானே. ஒண்ணே ஓகேமா. காருக்குள்ள சீட்டுலாம் ஊத்து போடு தண்ணி, மீன் தண்ணி பொடி என்ன சேட்டு. பக்கத்துல ஆண்டாரு ஆளக்காரலே. சரியா ஓகே மக்களே, இப்போ வந்தாச்சு. ஐயா வந்து சர்ப்ரைஸ் உடைக்க பார்த்தாரு, நேரடியாக கேட்ட துறக்கார் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. சரி ஓகே லொக் பண்ணுவோம்.
உள்ளுக்கு வைக்க முடியும் வா டிவி கொஞ்சம் பண்ணுங்க யாருக்கு பிறந்த நாள் எங்க நிற்கிறார் எங்கடா ஆள் நிற்கிறாரோ எங்க நிற்கிறார் சத்தங்க இல்லை சீட்டில் நிற்கிறாரோ ஆளை காணலைடா பாய் பிறந்த நாள் காரம் இல்லைங்கடா பாய் தேடி வந்திருக்கோம் ஆ பிறந்த நாள் காரா காணலி இவரா பிறந்த நாள் இவருக்கா நீங்கள் சின்ன பொண்ணு நீங்கள் பிறந்த நாள் ஆளு 18 வயசு இருக்கு 18 வயசு அது உங்களுக்கு 8 வயசு தம்பிக்கு ஆ கைவிடுங்க அப்போ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்ன பேர் உங்களோட பேர் ரோஹிதனா ஆ ரோஹிதனா உங்களோட பேர் ஓகே தம்பிக்கு அழகான ஒரு கேக் ஒன்று வந்துருக்கோம் வாங்கிடுங்க தூக்கிங்களா தூக்க மாட்டில்ல அண்ணா பிடிச்சிருக்கேன் ஒன்று வைங்க அப்போ எங்கே வைக்க போறீங்க தம்பிக்கு வந்து கேக் இருக்கு சரியோ கேக் வெட்டணும் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே தம்பிக்கு 8வது பிறந்த நாள் என்ன தெரியுமா உங்களுக்கு பண்ணுறீங்களாண்ணே காணும் இல்லையா நாங்கள் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம் சரியோ தம்பிக்கு வந்து நிறைய கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சரியோ தம்பி வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு தம்பி டான்ஸ்லாம் ஆடுவீங்களா ஏன் ஆட மாட்டீங்க ஒரு பாட்டு போடுற ஆடுறீங்களா மிக்கோட சேர்ந்து ஆடுறீங்களா ஆ சரி பாட்டு போடுறோமா ஓகே ஆ ஆடுங்க 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 எல்லாம் கையாடுங்க ஆடுவோம் தம்பி மடி ஆடணும் கையால் தூக்கி ஆடணும் அழுதா சாப்பாடு சரி ஓகே தம்பி காணும் சரியோ ஓகே மகளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீமே நிற்கிறாங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க ஒரே வீட்டில் இருக்கிற எல்லாரும் பெரிய கூட்டு குடும்பம் இருக்கிறேன் விளங்கல எல்லாரும் மாறு நீங்க அக்கா தங்கச்சியா சொல்லுங்க அறிமுகப்படுத்துங்க வேற ரெண்டு இந்த பொடிய நம்ம ஓகே நீங்க சித்தி அவர் அக்கா அடுத்து அந்த அம்மா யாரு அம்மம்மா ஓகே அவங்க யாரு இவங்க ரெண்டே சித்தியா அது அத்தியாக்கள் ஓகே ஓகே அவரு அம்மப்பா ஆமாப்பா ஓகே 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 அப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க அப்போ பிறந்தநாள் எங்களுக்கு என்ன சாப்பாடு பிரியாணியா ஓகே பிரியாணி சொன்னதால வந்து தம்பிக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் வந்து தம்பிக்கு தரப்போறோம் தம்பிக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க என்ன விருப்பம் தம்பிக்கு இதில் ஃபுல்லாக வந்து வெளிநாட்டு சாக்லேட் தான் இருக்காம் சரியா ஓகே இதில் உங்களுக்கு எந்த சாக்லேட் விருப்பம் கிட்கேட்
இது அப்போ எல்லாம் விருப்பம் தானே இருக்குது. ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும் தருவோம். எவங்க சொக்கா ஆமா? இவ யாரு உங்களோட? ஓகே 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 ஓகே. இது மட்டும் இல்லை, தம்பிக்கு நிறைய கிஃப்ட்லாம் இருக்குது. இப்போ 2 நாள் தம்பியில் கேட்க விட்டுவோமா? சரிங்களா? 1 2 3 ஸ்டார்ட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rohidan. Happy birthday to you. Okay, கை தட்டுங்க. ஓகே, வெட்டுங்க, வெட்டி தீர்த்துங்க அம்மாவுக்கு. சரியா அம்மா தீர்த்துங்க, உங்களோட கையில் தீர்த்துங்க. தீர்த்துங்க அம்மாவு. ஓகே, நீங்கள் தீர்த்துங்க தம்பிக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆள் தீர்த்துங்க, கூப்பிட்டு தெரியுது எல்லாம் தெரியுது. வாங்க வாங்க, லைன்ல வாங்க, எல்லாரும் வாங்க, லைன்ல வாங்க. அதான் எல்லாரும் தீத்தியாச்சா? எல்லாம் தீர்த்தீங்களா? அம்மா தீத்துனா? அம்மா தீத்தலே, வாதில்ல அம்மா மாட்டிலே. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பிக்கு வந்து கேக்கெல்லாம் வந்து வெட்டியாச்சுன்னு. இன்னும் நாங்கள் கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போகணும். என்ன தம்பி வந்து வேணாமன்னு சொன்னார்னா நாங்கள் திருப்பி கொண்டு போயிடுவோம். என்ன அவர் வேணுமென்னு சொன்னார்னா நம்ம திருப்பி கொடுக்கலாம் அவருக்கு. அதெல்லாம் வேணாமட்டா நாங்கள் தந்த கேக், அடுத்து வந்து சாக்லேட் பாஸ்கெட் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம். தம்பிக்கு வேணுமா? அப்போ கொண்டு வந்து சாமான்லாம் வேணுமா? சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னாலும் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. யார் செய்திருப்பாங்க இதெல்லாம்? இந்த கேக்கெல்லாம் யார் வாங்கி தந்துருப்பாங்க இன்னைக்கு? அப்பா. எல்லாரும் எடுத்தோடனே அப்பாவை தான் சொல்கிறேனே. அப்பா மட்டும் தான் இருக்காங்க உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி. அப்பா மட்டும் தானே செய்வாங்க. அப்போ யார் இருக்காங்க? யார்? அப்பா அம்மா. மற்ற ஆள் செய்திருக்க மாட்டாங்களா? செய்திருக்க மாட்டாங்க. ஓகே 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 சரி ஓகே. இது அப்பாவும் செய்யலாம், அம்மாவும் செய்யல. இது வேறு யார் தான் செஞ்சுருக்காங்க. வேறு யார் செஞ்சுக்கலாம்? வேறு யார் செஞ்சுக்கலாம் சொல்லுங்க. விளங்கல? தெரியாதா? சரி ஓகே. அப்போ தெரியாதுன்னு சொன்னபடியால் வேறு கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு போவோம் திருப்பிட்டு. சரியோ? அப்போ தம்பிக்கு ஒரு துணியை எடுத்துவாங்க, கண்ணை கட்டுவோம். கட்டத்தோ இல்லையா? கண்ணை கட்டினால் பெரிய கிஃப்ட் கிடைக்கும். கண்ணை கட்டாமல் கிஃப்ட் வேணுமா இல்லை கண்ணை கட்டிட்டு வேணுமா உங்களுக்கு? கண்ணை கட்டாமல் பரிசு கட்டிங்கன்னா உங்களுக்கு பெருமதியான கிடைக்காது, நார்மலாக தான் கிடைக்கும். கண்ணை கட்டினா தான் பெரிய பரிசு கிடைக்கும். அப்போ கண்ணை கட்ட போகிறீங்களா கண்ணை கட்டாமல் வேணுமா? கட்டுதான் வேணுமா? பார்த்தியா? சரி, அப்போ கண்ணை கட்டுறது கொஞ்சம் டைம் ஆகட்டும். என்ன இப்போ கண்ணை கட்டாமல் பார்ப்போம் என்னென்ன கிஃப்ட் இருக்குண்டு. ஓகே, இந்தாங்க தம்பிக்கு. என்ன இருக்குது இதில்? என்னது? ஃபோட்டோவா? சரி, பிரித்து பாருங்க. பிடிச்சிக்கணுமா? பிரிக்க முடியல நீங்கள். சரி, நான் பிடிச்சிக்க பிரிங்க. வெயிட் பண்ணுங்க, வரவா.
பிள்ளைங்களே சரியா ஓகே ஓகே பிரிஞ்சு பாருங்க பிள்ளை பிரிங்களே எங்க கடவுளே ஓகே ஓகே பாருங்க ஆர்டர் போட்டுவிடாம எல்லாம் இது நீங்கள் இதாக இருந்தா இருக்கிறது இந்த குட்டியாக்கிறாளா இருக்கு நீங்கள் ஆனா இங்கே பாருங்க இந்த பிறந்த உடனே அப்புறம் மற்ற போட்டோ அப்புறம் மற்ற பாருங்க இதொரு வளர்த்தி அப்புறம் இதொரு வளர்த்தில் என்ன ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் படுத்துறீங்களா போட்டோ ஓகே பிடிச்சிருக்கா காணுமா இப்போ உங்களுக்கு காணுமா இன்னும் போடுமா அவனை காணாத மேரா பாய் சரி ஓகே பிடிச்சிருக்கா யார் தந்துருப்பாங்க அது யார் தந்துருப்பாங்க அப்போதான் நான் வந்துருப்பார் தம்பிக்கு எல்லாமே அப்போதான் நான் கொடுத்தாமா சரி ஓகே அப்போ தம்பி காணுமே கிட்டலாம் என்ன பண்ணுமா என்ன கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க உங்களுக்கு சத்தம் மகரீங்களே நீங்க என்ன விருப்பம் சொல்லுங்களேன் ஜோசிக்கா கடுமையா பழங்கள் விருப்பமாடா பார்த்து 2 கிட்ட பழங்கள் கொண்டு வரலடா இந்த காருக்கு என்ன பாலப்பழம் இருக்கா பழங்கள் கொண்டு வரல சரி ஓகே அப்போ வந்து தம்பிக்கு வந்து கண்ணை கட்டுவோம் சரியா அப்படி கொண்டு வாமா ஓகே சரியா வா ஓகே தம்பி இப்போ எங்கே கூட்டி போகிறோம் வாங்க ஆனால் கடத்தி கொண்டு வர இடம் தெரியக்கூடாது சரியோ பார்த்தோம் கடத்தி கொண்டு வர தெரியக்கூடாது சரி சின்ன பழம் திருப்பி எடுங்க ஆளு சரியோ ஓகே இப்போ என்னடால் உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உங்களை தேடி வந்திருக்காங்க சரியோ அந்த 6 பேரும் மாறண்டு பார்க்கணுமா கண்ண தொடங்க ஓகே கண்ணத்தை பாருங்க பாய் தெரியுது தம்பியே தெரியுதா என்ன இருக்கு பிடிக்குமா தம்பிக்கு படியா பாரு எப்படி இருக்கு படியா இருக்கா அது தம்பிக்கு தான் சரியோ நீங்க தூக்க மாட்டீங்க நீங்க அதுதான் இருக்கிற இடத்த கொண்டு கூட்டி வந்தீங்கம்மா சரியோ அப்ப காணுமா இதோட இல்லை என்ன பாணுமா இதோட காணும் என்ன ஓகேயா அப்போ திருப்பூர் காண்ட பார்த்துமே சரியோ அப்படி வாங்க பிள்ளை எடுப்போம் சரியோ அது காட்டும் இல்லையா சரி ஓகே படியா கண்ணத்துல இருந்து பாருங்க என்ன யாருக்கு சக்கில் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா தம்பி தானே சைக்கிள் பிடிச்சிருக்கா
இதே கலர் பிடிச்சிருக்கா? அந்த கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓடி பாருங்க. ஓடுவீங்களா? ஓடி பாருங்க. ஆ காலட்டு தான். ஓகே, நில்லுங்க இல்லைங்க, எடுத்து வரேண்ணா. நில்லுங்க. ஓகே, அடே சீட்டு பதிக்கலாம், ஏத்திடலாம். மவுண்டன் சைக்கிள் பட்டிட்டு வாங்க. உங்களுக்கு இது இல்லாமல் இருக்குது. சரியா? பிரேக் பிடிங்க. என்ன பிரேக் எல்லாம் மறந்து வைத்தீங்களோ? கடவுளே, நல்ல ஆளும் பெரிய வாழ்ந்து. சரி, சைக்கிள் எடுத்துட்டு வாங்க, உள்ள எடுத்து வாங்க. வணக்கம் வணக்கம். சைக்கிள் எடுத்து வாங்க, உள்ள எடுத்து வாங்க. ஓகே, அதையும் கொண்டு வாங்க. மீன் தொட்டியோ பா. உள்ள வைங்க, மழை தானே தம்பியா. ஓ, சத்தமாக காய்க்காமல உருட்டுறா. ஓகே, படிவா பைக் கிட்ட நிப்பாட்டுங்க தம்பி சைக்கிள். இதான் தம்பி, நீ சைக்கிள் வைக்கிற இடம் வேணே. தம்பிக்கு வேறு சைக்கிள்லாம் ஒன்றும் இல்லையா? எங்க நீ சைக்கிள்? பிள்ளைல குப்பையில் எடுக்க. வேறு சைக்கிள் குப்பையில் எடுக்காமே. அவ்வளோ கொடுவோம். வேறு சைக்கிள் குப்பையில் எடுக்காம தம்பி. அங்கே பாருங்க தம்பி, மீன் தொட்டி எங்கே வெய்யோடு பாருங்க. வெளில கரண்ட்லாம் போட்டு ஒட்சிசெல்லாம் கொடுத்து வச்சுப்பாங்க. சாப்பாடுலாம் கொடுத்து உழைப்பீங்களா? என்ன சாப்பாடு கொடுப்பீள்? தீன் கொடுக்கணே. மதியத்துக்கு இறைச்சி கறி சாப்பாடு கொடுக்கணும். சரியோ? நைட்டில் மீன் கறி, காலையில் மரக்கறியா? சரியோ? இதில் உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கு? கருப்பு தானே பிடிச்சிருக்கு. மட்டை விருப்பம் இல்லையா? இல்லையா? அப்பாவும் அவங்க ஓய்ப்பாங்களே மட்டாக்கள். சொல்லுங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அவங்கள பார்த்து பிடிச்சிருக்கு. ஓகே வாங்க. ஓகே, அப்போ தம்பிக்கு இன்னும் வேணும் தானே? ஓகே, அப்போ என்ன வேணும் தம்பிக்கு? வேற என்ன வேணும் தம்பிக்கு? காணுமா, நிறைய கிஃப்டெல்லாம் தந்துருக்கு. அப்படியா? போதுமானு சொல்கிறீங்களா? இன்னும் வேணுமா? கடவுளை இருக்கிறதுக்காகப்பா, முடிஞ்சவருக்காப்பாடாங்களா? சரி, ஓகே. அப்போ திருப்பி கண்ணை போடுங்க. உங்களை கண்ணை மூடி தான் கிஃப்ட் தரது. போடுங்க, வாங்கினால் போடுங்க. எடுத்துருவாங்களே. ஓகே, சரியோ? அப்ப தம்பி கையை நிட்டுங்க. ஒருக்கா கை விரல் நிட்டுங்க. விரல் நிட்டுங்க. இப்படி மற்ற பக்கம். சரியோ? இப்போ கிட்ட வாங்க. இப்போ பாருங்க, கண்ணத்துல பாருங்க. என்னது? மோதிரம் பிடிச்சிருக்கா? அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு போடுறதுக்கு? என்ன போட அடுத்தது? என்ன இருக்கும் சொல்லுங்க. என்ன இருக்கும் அடுத்த கிஃப்ட் உங்களுக்கு? என்ன இருக்கும்? கைச்சேனா? கைச்சேனா? யார் சொன்ன உங்களுக்கு கைச்சேன்? யார்
யார் சொன்னேன்? இல்லை 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 ஆ இல்லை கைச்சன் இருக்கேன் யாரும் சொன்னவங்களா உங்களுக்கு? கைச்சன் இல்லையா உங்களுக்கு? கை தோடு தானே வாங்க அப்புறம் தோடு ஊற்ற போகிற தம்பிக்கு. ஆ தோடு குத்துமா? ஏன் ஆம்பளை தோடு ஊத்துறலையா? ஆ என்னடா பாய். சரி தம்பிக்கு என்ன தோடமுள்ள பிடித்துவாங்களா? தோடமுள்ள பேசிட்டு வா சரியா? எந்த காயில் குத்துவோம் தோடு? எந்த காயில் குத்துவோம்? இந்த காயில் குத்துவோமா? அந்த காதில் அப்போ எதில் குத்துவோம் தோடு? மூக்கில் குத்தியா? சரி பேர் கண்ணை முடுங்களா? ஒரு தோடமுள் கொண்டு வாங்களாக்கா? தோடமுள் உண்டு. ஓ இதெல்லாம் பிடிச்சி குத்துவாங்கம்மா. இந்த காதுங்க முள் எடுத்துவாங்க, முள் எடுத்துவாங்க, தோடமுள் எடுத்துவாங்க. ஓகே ஓகே இதெல்லாம் குத்தணுமா? சரி ரெண்டு அனுபவம் மேலுக்கு உண்டா? ஆ இதில் ஒன்று குத்துவோம் மேலே, மேலுக்கு ஒன்று கீழே கொண்டு குத்துவோம். அக்கா இதில் குத்துவோம், மேலே குத்துவோம் கீழே குத்துவோம். ஆ உங்களுக்கு குத்த விருப்பம் என்ன சொல்லுங்க ஏத்தம்மா. குத்துத விளையாண்டு விளையாடல குத்த வேணா. ஏன் வலிக்குமா? அப்போ வலிக்க மாட்டேதான் குத்த தேவையில்லை. சரி அப்போ அடுத்ததை கொண்டு வாங்க தம்பிக்கு. அவனுக்கு பக்கத்துல யாரையும் காய்ச்சிருக்காங்க. இந்த காட்டி போட்டு பாருங்க. ஓகே நல்லா குத்துங்க காது இல்லையா? அம்மாடா இலவு தான் இல்லை காதை காட்டுங்க. கையிலே ஒருக்கா குத்துவோம் மேலே, கையிலே குத்துவோம். கையை நட்டுங்க ஒருக்கா. காதை ஒரு அழுத்து பிடிங்க. காதை அழுத்து பிடிங்க. அடையப்பா திறந்து பாருங்க. என்னது? கைச்சேன் பிடிச்சிருக்கா தம்பிக்கு? அவங்களுக்கு கண்பட்டு போகுதா? தம்பிக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து வீடியோ பார்க்குறா கண்பட்டு போகுது. இப்போ அதோட நிப்பாட்டுவோம்மா? இப்போ நிப்பாட்டுவோம்மா? நிப்பாட்டு மேனே போகுது மேனே. ஆ என்ன மிருக்கு தானே எங்களுக்கு என்ன என்ன மிருக்கா பார்த்தில? அப்போ ஒரு 2-3 இதெல்லாம் நிப்பாட்டு நம்ம சரியா? அப்போ அடுத்து எடுத்து வாங்க தம்பியில் கிஃப்ட் அடுத்து எடுத்து வாங்க. ஹாப்பி பர்த்டே. ஓகே சரி என்னது திறந்து பார்க்கியா? உடைச்சு பார்க்கவா? பிரிச்சு பாருங்க என்ன இருக்கு. படியா பிரிக்கணும் என்ன? உஷாரா இருக்கணும். ஓகே தம்பிக்கு வந்து உடுப்பு தந்துருக்காங்கண்ணே. எத்தனை உடுப்பு இருக்கு கண்டிப்பாங்க? 1 அதில் 2 இருக்கு. படி வேணுங்க 2 3 அச்சப்படியா பார்த்துல தம்பி வெல்ட் இருக்குதா? டவுஸ் பார்த்துல. ஓகே 5 உடுப்பு கிட்ட இருக்குதே. தம்பிக்கு வேறு இருக்கா? முடிஞ்சா இருக்கா? என்ன மட்டும் இருக்குண்ணே? சரி சரியா அதையும் கொடுப்போம். ஓகே அதையும் பாருங்க ரெண்டு திறந்து. ஓகே பாருங்க உடைச்சு. படியா பிரிக்கணும் சாரா. செல்லம் கூட இருக்குண்ணே, செல்லம் கூட. கைச்சியும் கலண்டுதா இல்லைங்க? போட பெருசா வாய வந்துட்டான். இப்படி கையை காட்டுங்க தம்பி. சின்ன கை தான் நாளைக்கு. சக்கிலியோட பெருசா வாங்க பார்த்துடா. என்ன இருக்கு?
பரவாயில்ல போடுங்க. ஓகே தம்பிக்கு அடுத்த உடுப்பு இருக்குண்ணே. ஓகே பிடிச்சிருக்கா? ஆ ஓகே பிடிச்சிருக்கேண்ணே. ஓகே தம்பிக்கு வந்து இப்போ இவ்வளோ கிஃப்ட் வந்துருக்குண்ணே. இதெல்லாம் வந்து யார் யார் செஞ்சுருப்பாங்க நினைக்கிறீங்க? அப்பா மட்டுமா? ஆ அப்பா மட்டுமா செஞ்சுருப்பாங்க? விளையாடல எல்லாரும் எல்லாருமா? யார் யாரு? அம்மா சித்தி ஆ சித்தி அப்புறம் ஆ அப்புறம் அக்கா ஆ அப்புறம் அத்தை ம் அப்புறம் வேற சொந்த அதான் எல்லாரும் வேறு சொல்றாங்க. தம்பி கிட்ட யாரே கதைச்சிருக்கேன் பழமா. தம்பி இருந்தது மறந்து கதைச்சிருக்காங்க. எல்லாரும் செஞ்சிருக்காங்க. அப்பா செஞ்சிருக்காங்களா, அம்மா செஞ்சிருக்காங்களா, அப்பா அம்மாவும் செஞ்சிருக்காங்களா? அப்பம்மா இல்ல ஆ அப்பம்மா செய்யலையா? சரி ஓகே. இப்போ இவ்வளோ பேரும் செஞ்சிருப்பான்னு சொல்றீங்க. யாரும் சொன்னாங்களா அவ்வளோ பேர் செஞ்சு? இல்லை இல்ல ஆ நீங்களா கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? கடவுளே, நான் இப்போ இந்த ஷர்ட்டு மீன் தான் போட்டு விடாப்ப தம்பி காய்க்கலாம். ஆ ஏனே சத்தமாக கதைங்களேன். சரி ஓகே. கூட வெயிட் பண்ண அவன் அவன் ஏற்கனவே தெரிஞ்சுது அவன விஷயம் எல்லாம். அவனுக்கு எது சர்ப்ரைஸ் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே இதெல்லாம் வருமானு தெரிஞ்சிருக்கு. ஏன்னு டே கைச்சனு சரியா சொல்கிறான். அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கான்னு சொல்கிறான். ஆ அப்போ யாரோ பக்கத்தில் வச்சு காய்ச்சிருக்கீங்க. தம்பி நிற்கிறது யாரு? அம்மா காய்ச்சிருப்பா. யார் காய்ச்சி? நீங்களா ஆச்சு? ஆ யார் காய்ச்சி? சரியோ அப்போ வந்து தம்பி சொன்ன மாதிரி தம்பிக்கு தெரிஞ்சிட்டு விளங்குதா? அப்போ தம்பி வந்து சொல்லிட்டான் என்ன யார் யாரெல்லாம் வந்து செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மோதிரம் யார் போட்டு? ஆ யார் போட்ட மோதிரம்? இப்ப யார் மோதிரம்? உங்களை சித்திரிக்கு யாரும்? என்ன பேர் சித்திரை? ரெண்டு சித்தி இருக்கு. விளங்கல? ரெண்டு சித்தி இருக்கு. ரெண்டு சித்திரிக்கா? யார் யாரு? சாந்தித்தியும் சித்தியும். ஓகே 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 சரி ஓகே. அப்போ அடுத்து வந்து உங்களை கைச்சேன் யார் போட்டு? யாரு யார் போட்ட கைச்சேன்? தம்பிக்கு இப்போ யார் போட்ட கைச்சேன்? என்ன இப்ப போட்டாலும் மறந்துடா? கண்ணமடி போட்டுனே. ஐயோ சரி சரி. அது அம்மா காது தம்பி யோசிக்கல. சரியா மொத்தமாக சொல்லிவிடுவோமே. ஓகே 15 நிமிஷம் வந்துட்டு கேக் சரியா? தம்பிக்கு வந்து கேக், அடுத்து வந்து பிரேம் சரியா? அடுத்து தம்பிக்கான சைக்கிள் யார் வாங்கிட்டு சொன்னா? உங்களோட அப்பா பேர் என்ன? ஆ அருள்கரன் குவைட்ல இருந்து அப்பா வந்து வாங்கிட்டு. தம்பிக்கு மீன் தொட்டி யார் வாங்கிட்டு? ஆ இல்லையே. உங்களுக்கு எத்தனை அக்கா இருக்கு? ஒன்று. என்ன பேர்? இல்லையே, இது வேற அக்கா வாங்கிருந்தீங்களே. வேற பேர் இருக்கா அக்காவுக்கு? என்ன சதுஷாண்டு பேர் இருக்கா? அப்ப என்ன பேர் இருக்கு? அக்கா பேர் என்னமா? மற்ற பேர் பிரித்தியக்காட டோல் பொம்மை மாதிரி இல்லை சரியா? அது இப்போ எயிட்டிங்களே வந்து ஒன்று இருக்கு இப்போ சரியா? பிரித்தியக்காவும் டோல் பொம்மை வாங்கி தருவாங்க சரியா? ஓகே. அடுத்த அக்கா விதிஷாண்டு இல்லையா? விதிஷாண்டு எங்கே இருக்காங்க? யார் பாரு நீங்களும்? அப்போ நீங்கள் அதை யோசிக்கல. உங்களுக்கு அந்த அக்கா அதை பாருங்க, அந்த அவங்க நம்ம வந்து உங்களுக்கு மீன் தொட்டி வாங்கி தருங்க நடுவில் இருக்கிற அக்கா. சரி 2 பேர் வேணே. ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து தம்பிக்கான உடுப்பு இருக்கு தானே? அக்கா குவேனி யாரு? குவேனி அவங்க தம்பி உடுப்பு வாங்கி தருக்காங்க. அம்மாப்பா யாரு?
அம்மா அப்பா வந்து உங்களுக்கு வந்து உடுப்பு வச்சிருக்காங்க. அப்பா அம்மா யாரு? அம்மா ஆ? ஓகே, அப்பா அம்மா உங்களுக்கு வந்து சாக்லேட் பாஸ்கெட், சரியா? அப்போ எல்லாரும் சேர்ந்து தம்பிக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன சொல்ல போறீங்க? ஆ, தேங்க்ஸ். நன்றி. என்ன ஓகே, எல்லாரும் உங்களுக்கு வீட்டு அன்றைக்கிறாங்க, நீங்கள் நன்றி சொல்லலாம், சரியோ? அப்போ நான் விളിக்கிடுவா, நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வருவா நான். ஆ, போயிட்டு வரேன். என்ன பண்ணுமா காணுதானே? அப்போ விളിக்கிறேன், போயிட்டு வரமா, பாய். சரியா, பாய். ஓகே, அப்போ சாப்பாடெல்லாம் இல்லை? சாப்பாடு இருக்குண்டியல்? ஆ, விளங்கல என்ன சாப்பாடு இருக்கு? பிரியாணி. என்னுடைய மகனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ரோய் குட்டி. கடமனுக்கு பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, என்னோட பேரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பேரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி சொல்லு நீங்க. நன்றி. ஓகே, ஹாப்பி பர்த்டே மருமகன். மருமகன் உங்களுக்கு நீங்க சொல்லல? ஹாப்பி பர்த்டேயா? நன்றி சொல்லுங்க. ஓகே ஓகே, சத்தமா சொல்லணுமா? ஹாப்பி பர்த்டே மகன். மகன் அவங்களுக்கு. ஓகே 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 மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தம்பிக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு என்ன யாரெல்லாம். தம்பி, நீ ஃபோன் கை கூட கேட்டு இருந்தேன் பக்கத்தில், உண்மை சொல்லு, போய் சொல்லக்கூடாதா? ஓ அப்படி புரியல சர்ப்ரைஸா? அதாவது ரகசியம் காக்கணும். சர்ப்ரைஸ் பண்ணால் அடுத்த முறை வந்து ரகசியம் காணுங்க, தெரியும்? அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்போ நீங்கள் பக்கத்தில் வச்சு ஃபோன் வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்புறோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பிக்கு வந்து மிகப்பெரிய கிஃப்ட் என்ன, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ஃபெமிலியாக சேர்ந்து தம்பிக்கு வந்து நிறைய பரிசு பொருட்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. நிறைய என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சாக்லேட் பாஸ்கெட், கேக், அடுத்து வந்து நம்முடைய என்ன மருமகன் கை செயின், மோதிரம், என்ன மீன் தொட்டி, சைக்கிள், அடுத்த உடுப்புகள்னு சொல்லிட்டு ஏராளமான கிஃப்ட் எல்லாம் வந்து தம்பிக்கு வந்து கிடைச்சது. சந்தோஷம் தானே? ஆ, ஓகே. படிக்கணும், சரியோ? ஆ, கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரான்னு சொல்லிட்டு நீ படிக்காமல் இருக்கிறதில்ல, சரியோ? படிக்கணும். இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறோம். முடிச்சு கொடுத்த முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதே மாதிரி உங்களுடைய அன்பு என்ன உறவுகளுக்கும் நீங்கள் வந்துட்டு சர்ப்ரைஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 076 83 49 அப்படின்னு இலக்கத்தை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இதே மாதிரி உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பரிசுகளை வந்து வழங்கி இவங்களை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் இவங்களுடைய அப்பா மூலமாக தான் இவங்களோட குடும்பமாக சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து வழங்கியிருந்தாங்கன்னு சொல்லிக்கொண்டோம். நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் ஓகே மகள் எதிரவர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னென்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.